இந்த அபான வாயு முத்ரை நீங்க ஹார்ட் அட்டாக் மாதிரியான எந்த சிம்டம் இருந்தாலும் பண்ணலாம். எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல நம்ம பயப்படாம உடனே அபான வாயு முத்ரையை பயிற்சி பண்ணலாம். பயிற்சி பண்ணும் பொழுது ஒருவேளை அது ஜஸ்ட் கேஸ் ட்ரபிளா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு அது கிளியர் ஆயிடும். உடனே அந்த முத்திரையை வைத்தவாறே நீங்க ஒரு கேப் பிடிச்சோ இல்ல ஒரு ஆம்புலன்ஸ் சொல்லியோ நீங்க போய் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிற வரைக்கும் அந்த முத்திரையிலே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா லைஃப் சேவ் ஆயிடும். படப்படப்போட சேர்த்து உங்களுக்கு வேற சில பிரச்சனை இருக்கு, தலை சுத்துற மாதிரி இருக்கு. இப்ப மைக்ரேன் இருக்கிறவங்க ரொம்ப அதிகப்படியான வெளிச்சத்திலயோ இல்ல ரொம்ப அதிகமான சத்தத்திலயோ ஒரு திடீர்னு எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த படப்படப்பு வந்துடும். சோ அந்த மாதிரி படப்படப்பு வரும்பொழுதெல்லாம் உடனே ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். முதிரைகள் வரிசையில நம்ம நிறைய முதிரைகள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பார்த்துட்டு வரோம். சோ இன்றைக்கான பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமானது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம அவசர கால முதிரைகள் எமர்ஜென்சி முத்ராஸ் அததான் பார்க்க போறோம். சோ எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல அடிக்கடி வரும். அதுவும் அந்த மெடிக்கல் எமர்ஜென்சி, ஒரு சடன் ஒரு அட்டாக் ஆஃப் பெயின், ஒரு சடன் அட்டாக் ஆஃப் ரெஸ்ட்லெஸ்னஸ் இதெல்லாம் வரும்போது என்ன பண்றதுன்னு தெரியாம தவிப்போம், பயந்தும் போயிடுவோம். சோ நம்மளும் ஸ்ட்ரெஸ் ஆகி நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் ஸ்ட்ரெஸ் ஆகிறது. சோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில முதிரைகள் நம்ம உதவிக்கு கண்டிப்பா நம்ம பயன்படுத்திக்க முடியும். சோ அந்த முதிரைகளை தனித்தனியா இப்போ வரிசையா நம்ம பார்க்க போறோம். முதல் முதிரை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹார்ட் அட்டாக் அல்லது மாரடைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. இப்ப இந்த ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எப்போ வேணாலும் உங்களுக்கு எந்த ஏஜ்ல வேணாலும் வருது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இப்ப இருந்துட்டு இருக்கு. யாரை கேட்டாலும் 30 இயர்ஸ்ல 32 இயர்ஸ்ல 35 இயர்ஸ்ல நிறைய பேருக்கு முந்தியெல்லாம் 60 வயசுக்கு மேலதான் 70 வயசுக்கு மேலதான் இருந்தது. இப்போ யாரை கேட்டாலும் அடிக்கடி நம்ம கேள்விப்படும் பொழுது சோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல என்ன பண்ணலாம், என்ன முத்திரை பயன்படுத்தலாம் அப்படின்னா அபான வாயு முத்திரை. இந்த அபான வாயு முத்திரை நீங்க ஹார்ட் அட்டாக் மாதிரியான எந்த சிம்டம் இருந்தாலும் பண்ணலாம். அது கேஸ் ட்ரபிள்னால உங்களுக்கு ஒரு செஸ்ட்ல ஒரு டிஸ்கம்ஃபர்ட், அதே மாதிரி கேஸ் ட்ரபிள்னால செஸ்ட்ல ஒரு பெயின், இல்ல அப்படியே நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும். அது இந்த மாதிரி அது கேஸ் ட்ரபிள் உடம்பெல்லாம் வேர்க்கும். ஸோ சிவியர் கேஸ் ட்ரபிள்ல இந்த கிட்டத்தட்ட அந்த ஹார்ட் அட்டாக்கோட அத்தனை சிம்டமும் சிவியர் கேஸ் ட்ரபிள்லயும் வரும். நமக்கு அது சிவியர் கேஸ் ட்ரபிளா இல்ல அட்டாக்கான்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரியான சில இல்ல ஒரு மூச்சு விடுறதுக்கு கஷ்டமா இருக்கும். எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல நம்ம பயப்படாம உடனே அபான வாயு முத்திரையை பயிற்சி பண்ணலாம். பயிற்சி பண்ணும் பொழுது ஒருவேளை அது ஜஸ்ட் கேஸ் ட்ரபிளா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு அது கிளியர் ஆயிடும். சோ நீங்க ரிலாக்ஸா வீட்லயே இருக்கலாம். ஒருவேளை அந்த முதிரையை வச்சும் கூட உங்களுக்கு அந்த டிஸ்கம்ஃபர்ட் ரொம்ப நேரம் ப்ரொலாங் ஆயிட்டே இருக்கு, அது சரியாகல அப்படின்னா உடனே அந்த முதிரையை வைத்தவாறே நீங்க ஒரு கேப் பிடிச்சோ இல்ல ஒரு ஆம்புலன்ஸ் சொல்லியோ நீங்க போய் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிற வரைக்கும் அந்த முதிரையிலே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா லைஃப் சேவ் ஆயிடும். அது அட்டாக்காவே இருந்தா கூட லைஃப் எதுவும் ஆகாது. உங்களுக்கு அவங்க டாக்டர்ஸ் சேவ் பண்ண முடியும் உங்களை. சோ அந்த மிரக்கிள் முதிரையில கண்டிப்பா நடக்கும். ஏற்கனவே நாங்க இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ரோட்ல நடந்து போறவங்க, மயக்கடிச்சு விழுந்தவங்க, ரெஸ்ட்லெஸ் ஆனவங்க, உடம்பு சில்லுன்னு ஆயிடுச்சு, அவங்களுக்கு எல்லாமே இப்போ நம்மளோட முதிரை கிளாஸ்லயே ஸ்டூடெண்ட்ஸே இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. கிளாஸுக்கு வரக்கு முன்னாடியே இந்த மாதிரி அபான வாயு முதிரை பத்தி தெரிஞ்சு நான் இந்த மாதிரி ஒருத்தருக்கு கொடுத்து பார்த்து அதுல இருந்து அந்த மிரக்குலஸ் ரிசல்ட் வச்சுதான் நான் கிளாஸ் கத்துக்கவே வந்தேன் அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. சோ நீங்க எங்க டிராவல்ல இருந்தா கூட இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல உடனே நீங்க அபான வாயு முத்திரை பிராக்டிஸ் பண்ணுங்க. சோ நீங்க பண்ண வேண்டியது உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆள்காட்டி விரல பெருவிரலோட கடைசி கோட்டை தொடுற மாதிரி வச்சுட்டு சுண்டு விரல் தவிர மற்ற 2 விரலையும் சேர்த்த மாதிரி வச்சு பெருவிரலை அதோட நுனியில இருந்து கொஞ்சம் கீழே இணைக்கணும். இது அபான வாயு முதிரை. ஹார்ட் அட்டாக்கான முதலுதவி முதிரை. அதாவது நெஞ்சு பகுதியில் வரக்கூடிய அசௌகரியம் இல்ல வலி
அல்லது மூச்சு விடுவதில் சிரமம், ஒரு அடைக்கிற மாதிரி இருக்கு, இந்த மாதிரி அட்டாக் சிம்டம்ஸ் எது இருந்தாலும் இந்த அபான வாயு முதிரையை தொடர்ந்து பயிற்சி பண்றது மூலமா நம்மளால அதுல இருந்து சீக்கிரமா வெளியே வர முடியும். அடுத்த முதலுதவி முதிரை எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஸ்ட்லெஸ்னஸ், படபடப்பு, படபடன்னு அடிச்சுக்கும், பல்பிட்டேஷன் சொல்லுவோம். அந்த படபடப்பு வந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த இடத்துலயே சடனா நமக்கு ஒரு எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துலயே நமக்கு ஒரு பயம் வந்துரும். நமக்கு ஏதாவது ஆயிடுமோ அடுத்தது அப்படிங்கிற ஒரு திங்கிங்லாம் வரும். சோ உடனே ஒரு இடத்துல உட்காரணும், அமைதியா உட்காரணும், ஆசுவாசப்படுத்திக்கணும். ஆசுவாசப்படுத்தும் பொழுதே நீங்க இந்த பிபி முதிரைன்னு ஒண்ணு இருக்கு. இது ரத்த அழுத்த சமான முதிரை. பிபினாலதான் படபடப்பு வரணும்னு அவசியம் கிடையாது, வேற நிறைய விஷயத்தினால படபடப்பு வரலாம். ஆனா இதே முதிரை எல்லா விதமான படபடப்புக்கும் உங்களுக்கு உதவி செய்யும். அதாவது உங்களுடைய மோதிர விரல், நடுவிரல் ரெண்டையும் நேரா மடக்கி உள்ளங்கையில படுற மாதிரி வச்சுட்டு மற்ற 3 விரல் நேரா வைக்கணும். சோ இந்த முதிரையில நீங்க கொஞ்ச நேரம் ஒரு 10-15 நிமிடங்கள் இருக்கலாம். படபடப்போட சேர்த்து உங்களுக்கு வேற சில பிரச்சனை இருக்கு, தலை சுத்துற மாதிரி இருக்கு, இது லோ பிபியா இல்ல ஹை பிபியான்னு தெரியல, இல்ல வேற மைக்ரேன் இருக்கிறவங்களுக்கும் இந்த படபடப்பு வரும். இப்ப மைக்ரேன் இருக்கிறவங்க ஒரு ரொம்ப அதிகப்படியான வெளிச்சத்திலயோ இல்ல ரொம்ப அதிகமான சத்தத்திலயோ ஒரு திடீர்னு எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த படபடப்பு வந்துடும். சோ அந்த மாதிரி படபடப்பு வரும்பொழுதெல்லாம் உடனே நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி இந்த 2 விரல இப்படி மடக்கிட்டு நீங்க இந்த முதிரையில இருக்கிறது மூலமா கொஞ்ச நேரத்துல அப்படியே உங்களுக்கு அந்த படபடப்பு அமைதியா ஆயிடும். உங்களுக்கு மனசும் உடம்பும் அந்த படபடப்பு குறைந்து ஒரு அமைதி நிலைக்கு வந்துட முடியும். சோ இன்னைக்கு நம்ம இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய மாரடைப்பிற்கான முதலுதவி முதிரையும், பிபி இருந்தாலும் இல்லைனாலும் படபடப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சடன் அட்டாக் ஆஃப் இமோஷனல் இம்பேலன்ஸ்னு சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் பொழுதும் உங்களை நீங்க அமைதிப்படுத்திக்கிறதுக்கு, நீங்க உங்களை அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு முதிரையும் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். 2 முதிரையும் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். இன்னும் நம்ம எமர்ஜென்சி முத்ராஸ் பார்க்க போறோம். நன்றி, வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.